Like what? ஹாய், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சனிக்கிழமை எனக்கு எப்படி போச்சுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சனிக்கிழமை லீவாக இருக்கவே எல்லோரும் வந்து காலையில் தூங்கி எழுந்துக்கு 9 மணி ஆகிடுச்சிங்க. எல்லாம் லேட்டாக தான் எழுந்தோம். எழுந்தவுடனே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வார்ம் அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ரிலாக்ஸ். இது தாங்க எக்ஸசைஸோட ப்ரொசீஜர். இது 3ம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறோமோ இல்லையோ வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணிடணும். நம்ம டேரெக்டாக எக்ஸசைஸ் பண்ண போகக்கூடாது. வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் டெய்லியுமே எக்ஸசைஸ் பண்ணுவேங்க. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன ஒரு ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டேன். நடுவில் கொஞ்சம் விட்டுடுவேன். ஒரு 2 நாள் விட்டுடுவேன். ஒரு வாரம் மிஸ் ஆகிடும். அதை மாதிரி விட்டு பண்ணுவேன். அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக்கே. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் நம்மளோட நினைக்கிற ஷேப் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் உடம்புக்கு. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வார்ம் அப் தாங்க. வார்ம் அப் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணோம்னா கை கால்லாம் பெயின் வந்துடும். அதுவும் ஃபஸ்ட் டைம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம எக்ஸசைஸே போகணும். ஒவ்வொரு உமனும் வந்து எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுட்டோம்னா நம்ம ஃபேமிலியே ஹெல்த்தியாக இருக்குங்க. ஏன்னா நாம் ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம ஃபேமிலியே ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃப்யூச்சரே வந்து மாறிடும். நம்ம குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான லைஃப் கிடச்சிடும். நான் ஃபஸ்ட்டு அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 68 கேஜி. என்னடா இது இவ்வளோ அதிகமாக இருக்கேன்னு சொல்லி தான் நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 4 மாதத்துலேயே வந்து 61க்கு வந்துட்டேங்க. அவ்வளோ சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணேன். அப்போ நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணேங்க. அதாவது எக்ஸசைஸ், வாக்கிங் 2மே வந்து ஒரே நாளில் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் டயட்டும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டு எதுவுமே எடுக்க மாட்டேன். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தாங்க. அதுவுமே வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய எடுப்பேன். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெயிட் வந்து சீக்கிரமாக குறையும். எனக்கும் அப்படி தாங்க 4 மாதத்துலேயே 8 கேஜி குறைஞ்சிது. நல்லா ஸ்லிம்மாக சூப்பராக இருந்தது. எந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலுமே அழகாக இருக்கும். ஸ்கர்ட்டும் சரி, நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸும் சரி, எது போட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணேன். எக்ஸசைஸு டயட்டு ஃபுல்லாக அப்படியே எக்ஸசைஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம தான் ஒல்லி ஆயிட்டோமே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அது பார்த்தீங்கன்னா திருப்பினும் வந்து 65 கேஜஸ் கிட்ட வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் திருப்பினும் இப்படியே இருந்தால் நம்ம பழைய நிலைமைக்கு போயிடும் அப்படின்ட்டு திருப்பினும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் அந்த மாதிரி நடுவில் விட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அந்த பீரியட்ஸ் டைமு இல்லைனா எங்கேயாச்சும் வெளியே போகிற டைமு, ஒரு சோம்பேறி இருந்தால் அந்த மாதிரி டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுடுவேன். ஆனால் நானும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் நமக்கு இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் தாங்க முக்கியமான காரணம். அந்த சோம்பேறித்தனத்தை வந்து நம்ம இல்லாமல் ஆரம்பித்தோம்னா நம்மளோட ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். வார்ம் அப் முடிச்சுட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஒவ்வொரு இதுவும் வந்து 20 கவுண்ட் பண்ணுவேன். 2 ஒரு செட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு செட் பண்ணுவேன். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால், பிகினர்ஸாக இருந்தால் வந்து 10 பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஒரு செட் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 செட்டாக பண்ணுங்கள். எடுப்புலேயே வந்து நம்ம கொஞ்சம் ஹார்டாக பண்ணோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணவே தோணாது. பெயினாக இருக்கும் பாடி பெயின் வந்துச்சுன்னா நம்மளால் எக்ஸசைஸ் பண்ணணுன்ற அந்த எண்ணமே வராது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வந்து சிம்பிள் எக்ஸசைஸாக ஃபஸ்ட்டு ஒரு 10 கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 இயர்ஸாக பண்ணுறதால கொஞ்சம் நல்லா ஹார்டாகவே எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு எக்ஸசைஸும் வந்து 20 கவுண்ட்டு 2 செட்டுங்க. அந்த மாதிரி தான் எப்போயுமே டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். குறைஞ்சது 1 ஹவராவது எக்ஸசைஸ் பண்ணணுங்க. WHO சொல்லியிருக்காங்க. 1/2 ஹவர்லாம் இப்போ தேவையில்லை. 1 ஹவர் பண்ணால் தான் வந்து இந்த காலத்தில் வந்து நமக்கு 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸில் உட்காந்துட்டே வேலை பார்க்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கவே வந்து நமக்கு வந்து 1 ஹவராவது நம்ம டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். 1 ஹவர் எக்ஸசைஸ் இல்லைச்சுன்னா வாக்கிங் வந்து 10,000 ஸ்டெப்பாவது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பிகினர்ஸாக இருந்தால் வந்து 5,000 அப்படியே ஒவ்வொரு நாளாக வந்து ஒரு 1000 வந்து இன்க்ரீஸ் பண்ணி 10,000ங்க. ஆனால் டெய்லி 10,000 ஸ்டெப்பு நடந்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கலாம்.
இந்த எக்ஸசைஸ் வந்து பிளாங்க் தாங்க. நான் வந்து 60 செகண்ட் வந்து இருப்பேன். ஆனா வந்து ரொம்ப நம்ம கண்ட்ரோலா இருக்கணும் நல்லா. வயிறு வந்து இழுத்து புடிச்சிட்டு வலிக்கும். நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து அந்த எக்ஸசைஸ ஃபுல்லா அப்படியே 60 செகண்ட் கிட்ட நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். நம்ம ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணோம்னா, நம்ம இந்த பெண்களுக்கு ஏற்படுற இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, அந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாம பண்ணிக்கலாம். என்னோட பாப்பா தான் பாருங்க, என் கூட வந்து எக்சர்சைஸ் பண்ணிட்டுருக்கா. நான் பண்ணும்போது கூட வந்து கொஞ்ச நேரம் பண்ணிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, போதும் போ அப்படின்ட்டு ஓடி போயிடுவா எக்சர்சைஸ் பண்ணாம. எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டா வந்து ஃபைனலா நம்ம என்ன பண்ணணும்னா, ரிலாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. அது வந்து பண்ணாம விடக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டும் போகக்கூடாது. நம்மளுடைய கை, கால் வந்து திருப்பியும் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு அப்படி பண்ண உடனே தான் நம்ம வந்து அந்த பெயின் இல்லாம இருக்கும். அதாவது இது வார்ம் அப்பும், ரிலாக்ஸும் வந்து ரொம்ப கம்பல்சரி முக்கியமானதுங்க எக்ஸசைஸில். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மாடியில் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு மாடியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் நின்றுட்டு வந்துட்டோம். வந்துட்டு பசங்களுக்கு வந்து சிம்பிளான அவங்களுக்கு வந்து உப்புமா செஞ்சு கொடுத்துட்டு, எனக்கு வந்து நான் வந்து பச்சை பயிறு மொள கட்டி வச்சுருந்தேன். அது எடுத்துக்கிட்டு ஆனியன், அப்புறம் கேரட்டு, கருவேப்பிலை, பெப்பர் எல்லாம் போட்டு வந்து ஒரு சிம்பிளாக வந்து என்னோட காலையில் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன். டயட் மெயின்டெயின் பண்ணுறவங்க ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதாவது முளை கட்டி வச்ச பச்சை பயிறு வந்து அவ்வளோ ஹெல்த்திங்க நம்ம உடம்புக்கு. நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம கூட வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எடுத்தோம்னா எல்லா விட்டமின்ஸும் நம்ம நார்ச்சத்துலேருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது கூட பெப்பர் கொஞ்சம், லெமன் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்ட் அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. டெய்லியும் இதுவே லைக் பண்ணுவீங்க. நான் இன்னும் கொஞ்சம் மீதம் இருந்ததை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்னொரு நாள் சாப்பிட்லான்ட்டு. நான் சாப்பிட்றதுக்காக இதை ரெடி பண்ணிட்டு போனா, ஆனால் என்னோடய குட்டீஸுங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. லெமன் விடவே அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்ட்டு எனக்கும் வேணுன்ட்டு என்கிட்ட இருந்து பாதி வாங்கி சாப்பிட்டாங்க. நம்ம காலையில் சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணுங்க. காலையில் வந்து சாப்பிட்ற ஃபுட்டு ப்ரோட்டீன் ரிச்சாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். வெயிட் லாஸ்க்கும் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்பல்சரி முக்கியமான உணவு. அது நம்ம காலையிலேயே வந்து எடுத்துட்டோம்னா வந்து அந்த டே ஃபுல்லாகவே நம்ம டயர்டாக இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக, ஆரோக்கியமாக இருக்க முடியும். நான் வந்து வாரத்தில் ஒரு 3 நாளாவது இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துப்பேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுண்டல் அந்த மாதிரி ஊற வச்சு, அதில் இந்த மாதிரி கேரட்டு நம்மகிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் அதாவது வெள்ளரிக்காய், கேரட்டு, பீட்ரூட் எதுவாக இருந்தாலுமே போட்டு அதில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உப்புமா தாங்க செஞ்சு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா சனிக்கிழமை தலைக்கு குளிக்கலான்ட்டு தலையில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ணி எண்ணெய் வச்சு ஊற வச்சுருந்தேன் தலையில். எக்ஸசைஸ் பண்ணதால் தலையெல்லாம் கொஞ்சம் வேர்வை விட்டு ஈரமாக இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் தலையில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருந்தேன் தலைக்கு குளிக்கலான்ட்டு. என்னதான் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணாலும் அந்த முடி கொட்டுறது மட்டும் நிற்கவே மாட்டேங்குதுங்க. இந்த குளிக்கும்போது, எண்ணெய் தடவும்போது, தலைக்கு குளிக்கும்போது, சீவும்போது எல்லா இடத்துலையும் முடி தான் இறஞ்சிட்ருக்கும். பாத்ரூமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ முடி வந்து தண்ணி இறஞ்சிட்ருக்கும். அதேமாதிரி தலை சீவும்போது பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக அவ்வளோ முடியாக இருக்குங்க பாருங்கள். இப்போ நான் எண்ணெய் தடவும்போதே அப்படியே தானாக பிடுங்கிட்டு வருது. இந்த மாதிரி தாங்க அதுக்கு என்ன தான் ஒரு சொல்யூஷன்னு தெரியல. கீரை செய்யலான்ட்டு ஜெப்டோவில் வந்து கீரை தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ண ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம உள்ளே போய்ட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு போனால் ஒன்று மட்டுமா ஆர்டர் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு ஒரு 4, 5 திங்ஸாவது ஆர்டர் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தாங்க நான் கீரை மட்டும் தான் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன். அதுவும் இல்லை அப்புறமா பார்த்தா பன்னீர், கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, அப்புறம் எனக்கு ஃபேஸுக்கு தேவையான க்ரீமு, கொஞ்சம் ப்ரெட்டு அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நம்ம கை தான் சும்மா இருக்காதே. நம்ம பார்த்தோன்னே இதெல்லாம் வாங்கலாமான்னு தோணும். கார்னும் வாங்கியிருந்தேங்க. கார் நல்லா சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றும் தனி கவர் போட்டு நல்லா டைட்டாக சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி சாட்டர்டே ஆனால் எப்பவுமே கீரை தாங்க செய்வோம். அரைக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் வாங்கியிருந்தேன். மற்ற கீரைலாம் எதுவும் அவைலபிள் இல்லை ஜெப்டோவில். அரைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடி போய் தான் இருந்தது. அந்த செஞ்சுட்டே இருக்கும்போது என் பையன் நடுவில் வந்து இந்த பலூனில் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு இதை முடிச்சு போட்டு கொடு, முடி போட்டு கொடுன்னு கொடுத்துட்டு இருந்தார். அப்புறமா அது முடி போட்டு கொடுத்துட்டு அவரை வெளியில் விளையாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. பாத்திரம் தேய்க்கிற வேலை தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இருந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சிங்க்கில் இருக்க பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னாவே நமக்கு இப்போ ஒரு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம இப்போ சமைக்கும்போது தேவையான பாத்திரம்லாம் வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் பாருங்கள். காலையில் மட்டுமே அவ்வளோ பாத்திரம் சேர்ந்து போச்சு. கூட சேப்பங்கிழங்கும் வந்து வாங்கிட்டு இருந்தேன், ஜெப்டோவில் வாங்கினேன். அதுதான் போட்டு கீரை குழம்புக்கு இந்த சேப்பங்கிழங்கு போட்டு 65 மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு 65 சேப்பங்கிழங்கு 65க்கு தாங்க இந்த குக்கரில் விசில் போட்டு வச்சுருந்தேன்.
பக்கத்தில் சாதமும் வந்து கொதிச்சிட்ருக்கு. அக்கா வந்து கீரை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கீரை க்ளீன் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து கீரைக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணிட வேண்டியது தான். சேப்பங்கிழங்குல வந்து மண் நிறைய ஒட்டியிருக்கோங்க. அதை நம்ம ஒரு 2, 3 முறையாவது க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டோம்னா நம்ம உரிக்கும்போது நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அக்கா வந்து கீரை க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் கீரையை 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஏன்னா அதில் மண்ணுலாம் நிறைய ஒட்டியிருக்கும். அதையும் நம்ம ஒரு 2 முறையாவது வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா வந்து சாப்பிடும்போது மண் நரன்னு ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. கீரை எப்பவுமே ஒரு 2 முறையாவது வாஷ் பண்ணணும். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து அக்கா வந்து ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டாங்க. கடாயில் ஃபஸ்ட்டு கீரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா இல்லைனா ஒரு 4 பச்சை மிளகா வந்து எவ்வளோ கீரையும் நம்ம எவ்வளோ சமைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நான் வந்து 4 எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய தக்காளி 1 போட்டுக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கூடவே வந்து பூண்டு கொஞ்சம் நிறையவே எப்போவுமே கீரைக்கு போடுவாங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா நிறைய போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நான் அதை வேக வச்சுக்கிட்டேன். வாணலில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நம்ம வாணலை க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று போட்டுட்டு வந்துடலாம். இது வேகிற டைமில் வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று போட்டுட்டு வந்துடலான்ட்டு நான் போயிட்டு ஃபேஸ் பேக் போட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது என்னென்னா சனிக்கிழமை ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று போட்டுடுவாங்க. இல்லைன்னா ஆஃபீஸ் 5 நாளும் ஆஃபீஸ் போயிட்டு வரோம். டஸ்ட்டு பொல்யூஷனு ஏகப்பட்ட இதுவும் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஸ்கின்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக்கு வாரத்துக்கு ஒரு முறை நான் போட்டுருவேங்க கண்டிப்பாக. நான் ஏற்கனவே வந்து பர்பிள்லேருந்து ஆல்ப்ஸ் குட்னஸ் ஃபேஸ் பேக்குன்னு தானே வாங்கியிருந்தேங்க. அதாவது அதிமதுரம், ஓட்ஸு, பிரிங்கராஜ் அது வந்து இருந்துச்சு. நிறைய வாங்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ 3 வந்து இது 3 தான் மிச்சமாக இருந்தது. அது 3த்தையும் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து பால் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸ்க்கு போட்டுக்கிட்டேங்க. இந்த ஆல்ப் குட்னஸ் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேச்சுரலானதுங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே கிடையாது. நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும். ஃபேஸ் பேக் போட்டுட்டு இருக்கும்போதே பாருங்கள், ஒரு பாப்பா அழுதுட்டு வரா. 2 பேரும் சண்டையும் அவளும் தம்பியும் வந்து சண்டை போட்டாங்களாம். அவன் அடிச்சிட்டான்ட்டு வந்து அழுதுகிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. அவளை சமாதானப்படுத்தி அப்புறம் அவளுக்கும் கொஞ்சம் ஃபேஸ் பேக் போட்டு விட்டேன். அப்போ தான் சீக்கிரம் வந்து அமைதியாவா அப்படின்ட்டு அவளுக்கும் வந்து ஃபேஸ் பேக் போட்டு விட்டேன். ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி போடுறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவளை அழகுபடுத்திக்கிட்டுனா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது மேக்கப் எனி டைம் மேக்கப் பண்ணிகிட்டே இருப்பாள். போய் லிப்ஸ்டிக் போடுறது, ஏதாவது க்ரீம் எடுத்து ஃபேஸில் போடுறது அப்படின்ட்டு போட்டுட்டு தலையை வாரிட்டு நல்லா கிளிப் எடுத்து மாட்டிட்டு ஏதாவது அழகு பண்ணிகிட்டே இருப்பாள். பசங்க பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெட் மட்டும் ரோஸ்ட் பண்ணி கொடுத்து அது கூட பீனட் பட்டரை தடவி பசங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கீரையும் வந்து வெந்துடுச்சுங்க. அதை எடுத்து ஆற வச்சு நான் வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டேன். எப்போயுமே மிக்ஸியில் தான் அரைப்பேன். மிக்ஸியில் அரைச்சிட்டு ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாதுங்க. கரெக்டான பதம் பார்த்து அரைச்சிட்டு அதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, மிளகு, கடுகு, சீரகம், அப்புறம் 2 மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அது போட்டு நல்லா தாளித்து எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு 65க்கு அதை ஊற வச்சுட்டு விடலாம் அப்படின்ட்டு அதுக்கு மசாலா போட்டிருந்தேன். வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் தனியா, கார்ன்ஃப்ளவரு, உப்பு அதெல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா ஊற வச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேங்க. சேப்பங்கிழங்கும் வந்து வெந்துடுச்சு. அதை தோல் உரித்து எடுத்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணியும் வச்சாச்சு. இது கொஞ்சம் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு போனோம்னா நல்லா ஊறிட்டுருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து நம்ம சூடாக பொரித்து அதை சாப்பிட்டுக்கலான்ட்டு நானும் மேக்னேட் பண்ணி தனியாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. அது சேப்பங்கிழங்கு கட் பண்ணி நல்லா கரெக்டாக அழகாக சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மிச்சம் இந்த பச்சை பயிறு முளை கட்டுனது இருக்குதுன்னு சொன்னீங்களா, அது பாருங்கள் எப்படி அந்த துணியிலேருந்து வெளியே வந்திருக்கு. அந்த முளை கட்டினது நல்லா அழகாக சூப்பராக வெளியே வந்திருக்கு. அதுலேருந்து ஒட்டிக்கிட்டு வரவே இல்லைங்க. நான் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன். சரி அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா இன்னொரு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சூப்பராக முளை கட்டி வச்சுருந்ததுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நல்லா அழகாக வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஆஃபீஸ் போகும்போது டக்குன்னு எடுத்து நான் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு கூட சேர்த்து சாப்பிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபேஸ் பேக் போட்டு 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை குளிக்க வச்சுட்டேன். என் தம்பி குளிக்க வச்சு அவரை ரெடி பண்ணி விட்டுட்டு அப்புறம் பாப்பாவையும் கூட குளிக்க வச்சுட்டுங்க. 2 பேருக்கும் தம்பிக்கு ஹேர் வாஷ் பண்ணல, பாப்பாவுக்கு மட்டும்தான் ஹேர் வாஷ் பண்ணி அவளையும் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஃபேஸ் பேக் போட்டோடனே நல்லா வந்து சாஃப்டாக நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸ் பேக் போட்டோடனே. பாப்பாவும் ஃபேஸ் பேக் போட்டிருந்தாங்களே, என்னோடய ஃபேஸும் காமி சூப்பராக இருக்குது பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளோட ஃபேஸும் வந்து நல்லா க்ளோவாக சூப்பராக இருந்துச்சு. ஹேர் வாஷ் பண்ணது தலையை நல்லா காய வச்சிட்ருக்கலாம்.
தம்பிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக உடம்பு முடியலைங்க, அதான் அமைதியாக படுத்துட்ருக்காரு. இல்லைன்னா படுக்கவே மாட்டார். கொஞ்சம் விளையாடிட்டே இருப்பார், உட்காரவே மாட்டான், விளையாடிட்டே இருப்பான். டைமும் ஆயிடுச்சுங்க. சரி சாப்பிட டைம் ஆகி போச்சுன்னு சேப்பங்கிழங்கு எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. நான் ஃப்ரை பண்ண வந்தனோ இல்லையோ, இவ்வளோ வந்து நான் போடுறேன்ட்டு வந்து பாப்பாவும் வந்து கூட வந்து வாங்கி போட்டுட்டு இருந்தா. எண்ணெயில் கைப்பட்டா அது இதுவாகணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அப்போ கூட வந்து கேட்கவே இல்லை. நானும் போடுவேன்ட்டு வந்து கூட போட்டுட்டு இருந்தா. சாப்பாடு ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாமே சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு. சாப்பாடு, கீரை குழம்பு, சிக்கனே வருதுங்க. அதாவது சேப்பங்கிழங்கு 65ங்க. அன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருந்தோம். நிறைய வேறு எதுவும் செய்யலை. இன்னைக்கு சிம்பிள் லஞ்ச் பண்ணிதாங்க. இப்போ ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிட்லாம். சொல்லு. சேப்பங்கிழங்கு 65, கீரை குழம்பு கொஞ்சம் கிராசரிலாம் வாங்க வேண்டியது இருந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோங்க. நானும் அக்காவும் தான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த விளாக் முடியுது. இந்த டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.